பிரியமானவர்களே, இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். வெட்கத்தோடு இருக்கிறீர்களா? அவமானத்தோடு நிற்கிறீர்களா? நிந்தையோடு இருக்கிறீர்களா? அநேகருடைய இழி சொல்லினால் என்னுடைய வாழ்க்கையே தோற்று போய் நின்று கொண்டிருக்கிறதே என்று கவலையோடு, வருத்தத்தோடு, பாரத்தோடு தேவ சமூகத்தில் அழுது விழித்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை எவரும் வெட்கப்படுத்த மாட்டார்கள் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், ஏசாயா 49ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை. ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், எனக்காக காத்திருக்கக்கூடிய உங்களுடைய குடும்பத்தில் வெட்கம் வருவது இல்லை, சத்ருவானவன் உன் குடும்பத்தில் எழும்புவது இல்லை என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அநேகர் வெட்கத்தோடு, அவமானத்தோடு, நிந்தையோடு தன்னுடைய நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னை வெட்கப்படுத்தி விடுவார்களோ, என்னை அவமானப்படுத்தி விடுவார்களோ, இந்த பாரத்தை சுமந்து கொண்டு போவதினால் நான் நிந்தைக்குள் ஆகிவிடுவேனோ, இந்த காரியம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, வியாதி என்னும் பிரச்சனை என்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது, வீட்டுக்குள்ளாடியே போராட்டம் இருந்து கொண்டிருக்கிறது, பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது, ஒரு சந்தோஷத்தை காண முடியவில்லை, ஒரு சமாதானம் இல்லாத சூழ்நிலையில் என்னை அநேகர் நிந்தித்து கொண்டிருக்கிறார்களே, அநேகருடைய வார்த்தைகள் ஈட்டியை போல என்னுடைய இருதயத்தை கிழித்து கொண்டிருக்கிறதே என்று பல கேள்விகளோடு நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்காக நீங்கள் காத்திருப்பீர்களேயானால் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு தீங்கும் வருவதில்லை, யாரும் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார்கள், எனக்காக காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள் என்று ஆவியானவர் குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்காக காத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் இந்த பார்வோனுடைய பிடியில் இருந்து எப்பொழுது விடுதலை பெறுவோம், ஆண்டவர் எங்களை எப்பொழுது அழைத்து கொண்டு போவார் என்று தேவனுக்காக காத்திருந்த ஜனங்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்தார். அந்த பார்வோனுடைய பிடியிலிருந்து அழைத்து கொண்டு வந்தார். அந்த அடிமைத்தன ஆவியிலிருந்து ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். இன்றைக்கு குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். உன் குடும்பத்தில் பார்வோனுடைய சக்திகள் எழும்பி நிற்கிறதா? அடிமைத்தனத்தின் ஆவிகள் எழும்பி நிற்கிறதா? போராட்டத்தின் ஆவிகள் எழும்பி நிற்கிறதா? நான் இந்த ஆவியிலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பிடியிலிருந்து எப்பொழுது மீண்டு வருவேன்? எனக்குள்ளாடி ஒரு அடிமைத்தனம் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, இதிலிருந்து விட முடியாதபடிக்கு பாவ கிரியைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, நான் அசுத்தமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேனே, இதனால் தேவனுக்கு பிரியம் இல்லாத காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்து கொண்டு நான் தோற்று போன நிலையில இருந்து கொண்டிருக்கிறேனே என்று அநேகர் குடும்பத்துக்குள்ளாடியே மறைந்திருந்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன் குடும்பத்தில் உலாவ போகிறேன், நான் உன் குடும்பத்தில் வரும்போது அந்த கிரியைகளை எல்லாம் அகற்றி விட்டு நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன். சத்ரு உன்னை தொட முடியாது, சத்ருவின் ஆதிக்கங்கள் உன் குடும்பத்தை பலவீனப்படுத்த முடியாது. இயேசுவாகிய தெய்வம் உன் குடும்பத்தில் உதிப்பாரே ஆனால் அங்கு இருக்கக்கூடிய ஒழுங்கின்மைகள் மாற்றப்படும், அங்கு இருக்கக்கூடிய இருள்கள் மாற்றப்படும், அந்தகாரங்கள் மாற்றப்படும். கிறிஸ்துவாகிய வெளிச்சம் உன் படகின் மேலே அவர் உதிப்பாரே ஆனால் அங்கு சந்தோஷம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும், மகிழ்ச்சியும் களிப்பும் உண்டாகும். உன் குடும்பத்திலிருந்து சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கெடுக்க நினைக்கக்கூடிய பொல்லாத கிரியைகள் உன் குடும்பத்தை விட்டு
அகலும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று ஆண்டவர் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என் குடும்பத்தில் வாங்கப்பா, நான் உமக்காக காத்து கொண்டிருக்கிறேன், நீர் கர்த்தர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நீர் என் குடும்பத்தில் வருவீரே, ஆனால் என் குடும்பத்தில் ஒரு துளிர் உண்டாகுமே ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு பச்சை உண்டாகுமே ஆண்டவரே, என் குடும்பத்தில் ஒரு செழிப்பு உண்டாகுமே ஆண்டவரே, என் பிள்ளையினுடைய வாழ்க்கை மேன்மையாக இருக்குமே, என் தொழிலுடைய காரியம் அது மேன்மையாக இருக்குமே, என்னுடைய சொந்த பந்தங்கள் என்னை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன் ஆண்டவரே, நான் எனக்காக எவ்வளவோ பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனாலும் ஒரு வெற்றி பெற முடியாதபடிக்கு நான் இப்பொழுது தேவ சமூகத்தில் வந்து காத்து கிடக்கிறேன், உம்முடைய வார்த்தைக்கு நடுங்கி பயந்து உம்முடைய பாதபடியிலேயே அமர்ந்திருக்கிறேன், என்னை ஒரு விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி எத்தனை பேர் கேட்டுக்கொள்ளுகிறீர்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் விடுதலையை தரப்போகிறேன். கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியானவர் உலாவக்கூடிய இடங்களில் விடுதலைகள் நிச்சயம். பிசாசின் கிரியைகள் ஓடி போகும். உங்கள் குடும்பத்தில் அலைமோதி கொண்டிருக்கக்கூடிய உன் குடும்பத்தை விடமாட்டேன், உன் குடும்பத்தை வெட்டுவேன், உன் குடும்பத்தை வீழ்த்துவேன், உன் குடும்பத்தை கட்டில் கிடையாக்குவேன் என்று சொல்லி சத்ருவானவன் எழும்பி கொந்தளித்து நின்று கொண்டிருக்கிறான் அல்லவோ, மூர்க்க வெறியோடு எழும்பி நின்று கொண்டிருக்கிறான் அல்லவோ, நான் என்ன செய்வேன்? திகைத்து பயந்து நடுக்கத்தோடு ஓரமாய் ஒதுங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பங்களை பார்த்தாண்டவர் சொல்லுகிறார், நீ அந்த மதிலை தாண்ட போகிறாய், நீ அந்த மதிலை தாண்ட போகிறாய், உனக்கு முன்பாக இருக்கக்கூடிய எரிகோ போன்ற தடைகள் அது உடைக்கப்படுகிறது. நீ தேவ சமூகத்தில் இருந்து தேவனை முகமுகமாய் பார்த்து அவருடைய பாதத்தில் விண்ணப்பத்தை வைக்கும் போதே உன் குடும்பத்தில் தடைகள் உடைக்கப்படுகிறது. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கீழ்ப்படியாமையால் உலாவிக் கொண்டிருக்கக்கூடிய பல வாலிபர்களை ஆண்டவர் தொட போகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பாதை மாறி போய் கொண்டிருக்கக்கூடிய பல இச்சைகளை கொடுத்து பாதைகளை மாற்றி கொண்டிருக்கக்கூடிய பல வாலிபர்களை ஆண்டவருடைய கரம் தொட்டு கொண்டிருக்கிறது. கடைசி காலத்தில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன நல்ல தகப்பன் இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலேயோ குமாரத்திகள் மேலேயோ அந்த அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள விடாதபடிக்கு சத்துருவானவன் தடை வைத்திருக்கக்கூடிய அந்தகார சக்திகள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஒரு விடுதலைகள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. வார்த்தைகள் வெளிப்படும் போதே கர்த்தருக்காக நான் காத்திருக்கிறேன், என் குடும்பத்தில் விடுதலை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவோ, உங்களை பார்த்துத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குடும்பத்தில் விடுதலைகள் சம்பவித்தாயிற்று. அந்த குடும்பம் இனி சோர்ந்து போவதில்லை. அந்த குடும்பத்தில் ஒரு தேவ பலன் ஆண்டவர் அந்த குடும்பத்தின் மேல வைராக்கியமாய் அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த இருளின் ஆதிக்கங்கள் குடும்பங்களை விட்டு வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினால. எத்தனை பேர் வாஞ்சித்து, ஆண்டவரே என் குடும்பத்தில் அந்த நிகழ்வுகள் நடக்கட்டும் ஆண்டவரே, உண்மையே பற்றி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, நான் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விசுவாசம் இன்னும் வர்த்திக்கப்படணுமே தவிர அவிசுவாசம் எனக்குள் வந்துவிடக்கூடாது ஆண்டவரே, நீர் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சித்து கேட்கிறீங்க? தெய்வ சமூகத்தில் முறையிட்டு கேட்கலாமா? அவருடைய பாதபடியில் அமர்ந்து நாம் இந்த விண்ணப்பத்தை சொல்லி ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் அநேக காரியங்களை, அற்புதங்களை, அடையாளங்களை அவர் செய்வதற்கு சித்தமாயிருக்கிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவது இல்லை என்று அழகான ஒரு வாக்கு தத்தத்தை தந்தீங்கள் ஆண்டவரே. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை என்று சொன்ன பிரகாரம் ஆண்டவரே, எங்கள் முகங்கள் பிரகாசிக்கப்படட்டும் ஆண்டவரே, எங்களுடைய முகங்கள் பிரகாசிக்கப்படட்டும். அந்த வெளிச்சத்தில், நீதியின் சூரியனாகிய வெளிச்சத்தில் நாங்கள் நடப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாய்
நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். அந்த கிருபைகளை அந்த குடும்பங்களுக்கு தேவன் கொடுத்து விட்டதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்யுங்கப்பா, நீர் அப்படியே செய்யுங்க ஆண்டவரே. எங்களை வழி நடத்துங்கப்பா. நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.